ஹாய் வணக்கம். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளிவந்த திரைப்படங்களை பற்றி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவகார்த்திகேயன் 1985 பிப்ரவரி 17 பிறந்தார். திருச்சியிலுள்ள ஜே பொறியியல் கல்லூரியில் படித்தார். மிமிக்ரி திறமை மூலம் விஜய் டிவி தொகுப்பாளராக சேர்ந்தவர். பசங்க திரைப்பட இயக்குனரான பாண்டியராஜ் 2012 இயக்கிய மெரினா திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்து தனது திரையுலக வாழ்க்கையை துவங்கினார். இவரின் நடிப்பில் வெளிவந்த திரைப்படங்களை பற்றி பார்ப்போம். 2012 வெளிவந்த மெரினா திரைப்படத்தில் செந்தில் நாதன் கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். 2012 வெளிவந்த 3 திரைப்படத்தில் தனுஷுடன் இணைந்து குமரன் கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். 2012 வெளிவந்த மனங்கொத்தி பறவை திரைப்படத்தில் கண்ணன் கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். 2013 வெளிவந்த கேடி பில்லா கில்லாடி ரங்கா திரைப்படத்தில் பட்டை முருகன் கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். 2013 வெளிவந்த எதிர்நீச்சல் திரைப்படத்தில் குஞ்சிதபாதம் கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். 2013 வெளிவந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் திரைப்படத்தில் போஸ்பாண்டி கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். 2014 வெளிவந்த மான் கராத்தே திரைப்படத்தில் பீட்டர் கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். 2015 வெளிவந்த காக்கி சட்டை திரைப்படத்தில் மதிமாறன் கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். 2016 வெளிவந்த ரஜினி முருகன் திரைப்படத்தில் ரஜினி முருகன் கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். 2016 வெளிவந்த ரெமோ திரைப்படத்தில் ரெமோ ரெஜினா மோத்பானி கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். 2017 வெளிவந்த வேலைக்காரன் திரைப்படத்தில் அறிவு கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். 2018 வெளிவந்த சீமராஜா திரைப்படத்தில் சீமராஜா கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். 2018 வெளிவந்த கனா திரைப்படத்தில் நெல்சன் திலீப் குமார் கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். 2019 வெளிவந்த மிஸ்டர் லோக்கல் திரைப்படத்தில் மனோகர் கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். 2019 வெளிவந்த ஹீரோ திரைப்படத்தில் சக்தி கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். 2019 வெளிவந்த நம்ம வீட்டு பிள்ளை திரைப்படத்தில் அரும்பொன் கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். 2021 வெளிவந்த டாக்டர் திரைப்படத்தில் டாக்டர் பரூன் கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். 2022 வெளிவந்த டான் திரைப்படத்தில் சக்கரவர்த்தி ஜியாக கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். 2022 வெளிவந்த பிரின்ஸ் திரைப்படத்தில் அன்பரசன் கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். 2023 வெளிவந்த மாவீரன் திரைப்படத்தில் சத்யா கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். 2024 வெளிவந்த அயலான் திரைப்படத்தில் தமிழ் கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். 2024 வெளிவந்த அமரன் திரைப்படத்தில் முகுந்த் பரதராஜன் கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் இவர் டி இமான், அனிருத், ரகுநந்தன், நியான் தாமஸ், மைக்கேல், பரத் சங்கர் இசையிலும் பாடல்களை பாடியிருந்தார்.